பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம், அழைக்காமலங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவன் தந்ததில்லை. அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான சிந்தனையோடு இன்றைக்கி இந்த பதிவு தொடங்குறேன். இது ஒரு அற்புதமான பாட்டு. இந்த ஒரு பாடலில் இந்த உலக சமத்துவத்தை எல்லாத்தையும் உள்ளடக்கிட்டார் வாலி சார். திரு எம்ஜிஆர் அவருடைய அந்த வெளிப்பாடை பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் முழுசாக அந்த உள்வாங்கிட்டீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட பாட்டு அது. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. இது பொதுவான இயல்பு தான். ஆனால் என்ன சொல்கிறார் அடுத்து, அது விட்டுல மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம் அப்படி தான் இருக்கும். அந்த இதயம், இந்த இடத்துல மனம்னா இதயம், இந்த இதயம் திறந்துச்சுன்னா அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். நீங்கள் அழைக்கவே தேவையில்லை, இதயம் திறந்தால் போதும். ஏற்கனவே இதயம் திறந்துதாங்குது. அகங்காரமாகவும் மற்றவங்களுக்கு உதவக்கூடாத ஒரு பொறாமை உணர்ச்சியாலையும் மற்றவங்க மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியாலையும் வெறுப்பாலையும் அது மூடப்பட்டிருக்குது. அந்த திரைகளை நீங்கள் அகற்றுகிற போது தானாகவே அந்த இதயம் தெரிஞ்சு போகுது. இன்னும் சொல்லப்போனால் வெளியிருந்து தெய்வம் வரணும் அவசியம் இல்லை, உள்ளதான் தெய்வம் இருக்குது. அதை அவர் சொல்கிறாரு பாருங்கள். மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம், அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஏன்னா இங்கே உண்மையாக சொல்லப்போனால் எல்லா செல்வம் எல்லாருக்கும் தான் படைக்கப்பட்டிருக்குது. மனித கோளாறு என்ன பண்ணுது, எல்லாத்தையும் தன் உடமையை ஆக்கிக்கிட்டு வறியவர்களையும் வறுமைக்கு உள்ள ஆளாகவும், மற்றபடி இந்த உலகத்தில் ஏழ்மையையும் அந்த பசியையும் பிணியையும் நம்ம மனுஷன்தான் கொடுத்துருக்கான், இறைவன் கொடுக்கல. ஏன்னா அவ்வளவு சொத்து இருக்குது. கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் 10% இருக்கிற செல்வந்தர்கள்கிட்ட 60% இருக்கிற வளம் போயிருக்குது. இந்த உலகத்துடைய வளம் மிச்சம் அந்த 40% வளம் இருக்கு பாருங்கள், அதுதான் மிச்சம் 90 பேருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு புள்ளி விவரம். ஏன்னா நாம் இன்னும் அந்த மனிதனுடைய வாழ்வியலை நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். அந்த வழியில் தான் இந்த சிந்தனையை நான் ஏன் கொண்டு வரேன்னா, ஈகை. திரு எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவோ சொல்லிகிட்டே போகலாம். அவரை பற்றி ஒரு சில குறிப்புகள் நான் பகிர்ந்துக்கலாம் ஆசைப்பட்டேன். என்னுடைய அன்பு நம்பர் ஜீவா நிறைய அமைச்சிருப்பார் அவர். அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய இப்போ சொல்லவே முடியல, என்னால் நிறைய தெரிஞ்சிருந்தால் கூட அதெல்லாம் பகிர்ந்துக்கணும் ரொம்ப ஆசை வந்தது எனக்கு. அந்த வகையில் ஈகை பாருங்கள். உலகத்தில் நாம் வாழ்ந்தோம்னு சொன்னால் 2 தான் சொல்கிறார் வள்ளுவர் ஐயா. ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குங்கிறார். இந்த உலகத்தில் நீ பிறந்ததுக்கு அர்த்தம் அடையாளம் என்னடான்னா கொடுக்கறதும் அதனால் வருகிற புகழை தவிர வேறு ஒரு அடையாளமே உனக்கு இல்லைடான்றார். நல்லா கவனிங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல், இசைன்னா புகழ், இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. ஊதியம்னா இந்த இடத்துல பயன். இதுதான் நீ இந்த உலகத்தில் நீ பிறந்ததுக்கு அடையாளம், இதுதான் இந்த நீ பெற்ற பிராயச்சித்தம், இதுதான் இந்த உலகத்துக்கு நீ பிறந்ததுக்காக பொருள் அப்படிங்கிறார். இது எங்கே வைக்கிறாரு, புகழுங்கிற அதிகாரத்தில் வைக்கிறார். நல்லா கவனிங்க. இயேசுநாதருடைய மலைப்பிரசங்கத்தில் முதல்லையே சொல்லுவார், ஏழை இதயம் பெற்றவர்கள் எல்லாம், ஏழையருடைய இதயத்தை பெற்றவர்கள் எல்லாம் பாக்கியசாலிங்க. ஏன்னா விண்ணரசு, இறைவனின் விண்ணரசு அவர்களுக்கு உரியதுன்னு சொல்லுவார். என்ன காரணம்னா, ஏழையர் இதயம்னு ஏன் சொல்கிறாருன்னா, விண்ணரசுங்கிறது வெளியே மேலே விண்ணில் கிடையாது. அது ஒரு பூமியோ இல்லை ஒரு பகுதியோ இல்லை ஒரு இடமோ கிடையாது. நீங்கள் அந்த ஏழ்மையை இருந்தால் தான், உங்களுக்கு அந்த ஏழ்மை இருந்தால் தான் கருணைங்கிறதே உங்களுக்கு உதிக்கும், இல்லைன்னா வராது. அந்த ஏழையர் இதயம்னு சொல்கிறார். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு பரம ஏழை என்ன நினைப்பான், எப்போவாது ஒவ்வொரு வேலைக்கும் இறைவனை கூப்பிட்டு இருப்பான், ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பாடு வேணும்னு நினைப்பான், ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடவுளை கேட்பான். அந்த மாதிரி ஒரு ஏழையர் உள்ளம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு தடவையும் எப்படி இறைவனை கேட்குறானோ அதே மாதிரி இந்த ஏழையர் உள்ளமாக இருந்தால் தான் உலகத்தில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு அந்த ஏழைகளை பற்றி உங்களுக்கு ஞாபகம் வரும், கருணை வரும். அதை பாருங்கள், அதை சொல்கிறார் அவர். அந்த விஷயத்தை தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஃபாலோ பண்ணார். தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனை பிறவியில் அவர் ஒரு நல்ல பாக்கியமான ஒரு பிறவி எடுத்தார் தெரியாது. இந்த பிறவியில் கொடுக்குற குணம் அவர் அதிகமாக வந்தது. அதனால தான் கொடுக்கறத பற்றியே நீங்கள் ஈகைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, 23வது அதிகாரம். அதாவது புகழுக்கு முன்னால், அந்த ஈகைக்கு முன்னாலே வைப்பார் ஒப்புரவு அறிதல்னு சொல்லி. அதாவது மற்றவங்களுக்கு உதவுறது தான் இந்த உலகத்துடைய நடைமுறையை தெரிஞ்சுக்கிட்டு
இந்த இயற்கை பிரபஞ்சம் எப்படி உதவுதோ அதே மாதிரி நீ வந்து உதவணும். இதைத்தான் சொல்கிறார். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படுன்றார். என்ன தெரியுமா? மற்றவனுடைய இடுக்கன், மற்றவனுடைய துன்பம், மற்றவனுடைய வறுமை, மற்றவனுடைய கஷ்டம், இதையெல்லாம் யார் தெரிஞ்சு இந்த உலகம் எப்படி, இந்த பிரபஞ்சம் எப்படி மழையாகவும் காற்றாகவும் எப்படி உதவுதோ அதை போல மற்றவனுக்கு எவன் உதவுகிறானோ ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். அவன் உதவ நினைக்கிறான் பாருங்க, உதவுறான் பாருங்க, அவன் உயிர் வாழ்கிறவன். மற்றையான் அப்படி நினைக்காதவன், அப்படி கொடுக்காதவன், அப்படி வாழாதவன் செத்தாருள் வைக்கப்படும். ரொம்ப அற்புதமான குரல். இந்த ஒரு குரலை நீங்கள் மனசு வச்சுட்டா போதும், திரு எம்ஜிஆர் ஞாபகம் வந்துடுவார். ஏன்னா அவர் தான் பாருங்கள், ஒரு மூணு விஷயம் இருக்குது. முதல் விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த ஈகைன்னு சொல்லும்போது அது சொல்லாமல் என்னால் இருக்க முடியல. முதல் விஷயம், கும்பகோணத்தில் இருக்கிறாங்க திரு சக்கரபாணி ஐயாவும் திரு எம்ஜிஆரும் சத்யபாமா அம்மா இருக்கிறாங்க. கடினமான சூழ்நிலை. அப்போ நாடகத்தெல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க, அப்படி இப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. வரும்போது ஏதோ ஒரு படத்தில் அவர் நடிக்கிறதுக்காக ஒரு 50 ரூபா அவருக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது வில்லன் வேஷம். சக்கரபாணி ஐயா தான் கூப்பிட்டு போகிறாரு, அண்ணன் கூப்பிட்டு போகிறாரு. ஒரு 50 ரூபா வாங்கி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அனுப்பிச்சிடறாரு வீட்டுக்கு. அது 50 ரூபாயில் 25 ரூபா தான் அட்வான்ஸ் வாங்குறாங்க முன்பணமாக. இன்னும் 25 ரூபா கொடுக்கல. சரி வாங்கி என்ன பண்ணுறாரு, 25 ரூபா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு தம்பியை. அனுப்பிச்ச பிறகு இப்போ போயிடுறாங்க, வேறு வேலைக்கு போயிடுறாங்க. போயிட்டு திரும்பி வரும்போது இரவு வராரு, லேட்டாக வராரு சக்கரபாணி. வரும்போது அம்மா தம்பி பணம் கொடுத்தானா அப்படின்னு. கொடுத்தான்டா அப்படின்னு. எவ்வளோ கொடுத்தான்? 10 ரூபா தான்டா கொடுத்தான். 10 ரூபா தான் கொடுத்தான் அப்படின்னு. 10 ரூபா கொடுத்தானா? 25 ரூபா முன்பணம் வாங்கி கொடுத்தனே. தம்பி கேளுங்க, ஏன் 10 ரூபா கொடுத்தான் அப்படின்னும் போது, இல்லையடா 10 ரூபா தான்டா கொடுத்தான்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் வராரு. வந்த உடனே, என்னப்பா 25 ரூபா வாங்கினியா, 10 ரூபா தான் கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி, அப்போ அண்ணன் கூட இல்லை, அம்மா மட்டும் இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, அம்மா நான் வாங்கின்னு வந்தம்மா, கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லம்மா ஒரு குடும்பம், ஒரு அப்பா, வயதுக்கு வந்த 2 பெண் பிள்ளைங்க, ஒரு பையம்மா. அவனை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருந்தது, கஷ்டமாக இருந்ததுமா. அவங்களுக்கு ஒரு 15 ரூபா கொடுத்துட்டோம்மா, நான் மச்ச 10 ரூபா நான் எடுத்து வந்தம்மா அப்படி கொடுத்தான்னு சொன்ன உடனே அந்த அம்மா கூப்பிட்டுச்சான் சக்கரபாணி இங்கே வா, உன் தம்பி நாம் ஒரு காலத்தில் நாம் எந்த பஸ் ஸ்டாண்டில் நம்ம வந்து பராரியாக இருந்து வாழ வழியே இல்லாமல் கஷ்டப்பட்டு தவிச்சோமோ அதே பஸ் ஸ்டாண்டில் ஒரு குடும்பத்துக்கு உன் தம்பி உதவிட்டு வந்திருக்காண்டா அப்படின்னு பெருமையாக சொல்லிச்சான் அந்த அம்மா. இதுதான் தாயினுடைய உள்ளம். பாருங்கள், நமக்கு கஷ்டம் இருந்தால் அந்த 5 ரூபா இருந்தால் 2 நாள் ஓட்டலாம், ஒரு வாரம் ஓட்டலாம்னு நினைக்கல அந்த அம்மா. அந்த கொடுக்குற குணத்தை எப்படி போற்றி சொல்லுதுங்க பாருங்கள். உன் தம்பி அதை வந்து பெருமையாக சொல்லுதான். இது நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் எனக்கு நடந்திருக்குது. அதெல்லாம் நான் இப்போ சொல்ல வேணாம், விரும்பலை நான். ஏன்னா பெரிய நீண்டு போயிடும், அது பின்னால் சொல்லிக்கலாம். ஆனால் அதுதான் தாயினுடைய இதயம். இது ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முன்னால் படப்பிடிப்பில் ரொம்ப பிஸியாக இருக்கிறார். அப்போல்லாம் வீட்டில் வரும்போது எப்போ கூட்டம் இருக்கும், இவர் வந்து பார்ப்பார், போகும்போது பார்த்துக்கிட்டே போவார். ஒரு 3 நாளாக கவனிக்கிறாரு. ஒருத்தர் ஒரு குழந்தைய தோளில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு. இவருக்கு புரியல, என்ன தோல் வச்சுருக்கிறாரு சொல்லிட்டு. அப்புறம் 3ஆவது நாள் அவர் உள்ளே போன உடனே கூப்பிட்டுருக்காரு, வாங்க நீங்கள் என்ன யார், நீங்கள் என்ன ஏன் அப்படி 3 நாள் அப்படியே குழந்தை தூக்கி மூளை வச்சுருக்கீங்க, 3 வயசு அந்த குழந்தைக்கு. உடனே இல்லை, உங்கள் வாயால் ஒரு பேர் வைக்கணும், அதுக்கு தான் நான் வந்து இந்த குழந்தைய கூப்பிட்டு வரேன், என் பையன்தான் இது அப்படின்னு பெரியவர் சொல்கிறார். அவர், ஐயோ ஏன் இவ்வளோ தூரம் வந்தீங்க, 3 நாள் நின்றுட்டுக்கிறீங்க, சரி என்ன பேர் வைக்கிறேன், நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்களா? நான் வச்சுருக்கிறேன், அவன் பறக்கும்போது மலைக்கல்லம் ஓடிச்சு நம்ம ஊரில், அதனால் அவனுக்கு மலைக்கல்லனே பேர் வச்சுட்டேன், அதனால் நீங்கள் வேணால் மாற்றி வைங்கன்னு சொன்ன உடனே, இல்லை மலைக்கல்லம் நல்லா தான் இருக்கு, நீ வச்சுருக்கோ, அந்த பேரை வச்சுருக்க அடையாளமாக இருக்கும் சொல்லி ஒரு 100 ரூபா கொடுத்து அவர் நல்லபடியாக ஊருக்கு போகணும்னு சொல்லி அந்த காலத்துலேயே அமைச்சாராம் எம்ஜிஆர் அவர்கள். பாருங்கள், இப்போ இந்த கொடுத்தாரு பாருங்கள் 100 ரூபா, அந்த 100 ரூபாயை அவர் ஃப்ரேம் போட்டு என்ன பண்ணிடுறான், மாட்டி வச்சிட்டாராம் வீட்டில். பையன் நல்லா படிக்கிறான், படித்த உடனே +2 முடிக்கிறான். +2 முடிக்கிற போது நல்லா கவனிங்க, எம்ஜிஆர் முதல்வராக இருக்கிறார். அப்போ அவர் தான் கூட +2 எல்லாம். +2 நிறைய மார்க் வாங்கியிருக்கிறான். நிறைய மார்க் வாங்கி என்ன பண்ணுறான், அவன் நிறைய முதல் மாணவனாக வந்ததால் அவன் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு போகணுன்னு ஆசைப்படுறான். இதனால் என்ன பண்ண, வேறு வழியில் எப்படியா பண்ண முடியும்னு சொல்லி என்ன பண்ண, மறுபடியும் அதே மாதிரி என்ன பண்ணிருக்காரு, அந்த ஊர்லேருந்து வந்து அவர் அந்த அப்பா என்ன பண்ணியிருக்காரு, பையனையும் அவரையும் கூப்பிட்டு வந்து அந்த ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாரு பாருங்க. அந்த ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே காட்டுறாரு. அவர் அலுவலகத்துக்கு போகும்போது, கோட்டைக்கு போகும்போதெல்லாம் அந்த வழியில் நின்று காட்டுறாரு. இதை பார்த்துட்டார் எம்ஜிஆர். பார்த்த உடனே காரை நிறுத்தி அந்த மலைக்கல்லனை வர சொல்லுங்கன்னு இருக்கார். அவ்வளோ ஞாபகம் பாருங்கள் எம்ஜிஆர். நீ தானே மலைக்கல்லன் தானே நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆச்சரியப்பட்டாராம் அவர். எப்போவோ பாரு அந்த இதெல்லாம் பார்த்த உடனே கரெக்டாக அவர் ஞாபகம் வச்சுருக்காராம். சொல்லுங்கள் வாங்க காரில் ஏறுங்க. ஏறிட்டு நேராக கோட்டைக்கு கூப்பிட்டு போனாராம்.
கோட்டை கூட்டு போன உடனே என்ன விஷயம் சொல்லுங்கள் இப்படி சொன்ன உடனே இந்த மாதிரி +2 இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான், ஒரு மருத்துவக் கல்லூரி படிக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு சொன்ன உடனே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டுருக்காரு. அந்த மருத்துவ சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் சொன்ன உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சான். கோட்டாவெல்லாம் முடிஞ்சு போச்சு, பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது சொன்னோம் தெரியுது, என்ன பண்ணுறது தெரியல திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு. உடனே பாருங்கள் என்ன செஞ்சுருக்கிறாரு, அவங்கள கொஞ்சம் சாப்பிட வச்சு நீங்கள் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டா வெளியே அமைச்சிட்டு பாருங்கள். திரு எம்ஜிஆர் அவர்கள் உடனே ஆந்திரா சிஎம்மாக இருந்த அப்போ அநேகமாக என்டி ராமாராவ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அது யார் சிஎம் குறிப்பிடலை, அவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அவருக்கு இவர் உடனே ஃபோன் பண்ணி ஆந்திராவில் ஒரு கோட்டாவில் அந்த ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஒரு சீட்டை வாங்கி அவங்க சாப்பிட்டு திரும்பி வந்த உடனே ஒரு ஆந்திரா சிஎம் கிட்ட பேசி அந்த மலைக்கல்லனுக்கு ஒரு சீட்டு ஆந்திராவில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் வாங்கி அவருடைய மலைக்கல்லனுடைய எல்லா செலவையும் அந்த படிப்பு செலவையும் இவரே ஏற்றுக்கிட்டாராம். பாருங்கள் காலம் எப்படி காட்டுது பாருங்கள். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நல்லா படிக்கிறார் மலைக்கல்லன். அந்த நல்லா படித்து அமெரிக்கா போகிறார். அதாவது மேல் படிப்புக்கு அவர் வந்து அந்த டாக்டர் முடிச்சுட்டு அங்கே அமெரிக்கா போகிறார். அங்கே போய் அவருக்கு அங்கே வேலை கிடைக்குது, அங்கே இருக்கிறாரு. 1984 அக்டோபரில் வந்து அக்டோபருக்கு முன்னால் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து நலிவாக படுறாரு, புரூக்ளின் போகிறாரு. அப்போ அந்த மருத்துவக் குழு வந்தது பாருங்கள். அந்த மருத்துவக் குழுவில் ஒரு ஆளாக திரு மலையப்பன் இருந்தார், மலைக்கல்லன் இருந்தார். பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன செஞ்சாரோ அது அவருக்கே வந்தது பாருங்கள். அதாவது எப்படி உதவுது பாருங்கள். இந்த செய்தியை நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, திரு எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த வாழ்வியலை ஒட்டி அந்த சொன்ன இல்லையா ஒப்புரவு எழுதில் சொல்லுவார், இடனில் வருவத்தும் ஒப்பிரவிற்கு உள்கார் கடன் அறி காட்சியவர் அப்படின்னு ஒரு அற்புதமான குரல் இருக்கும். அது என்ன அர்த்தம்னா, கடினமான சூழ்நிலை இருந்தால் கூட மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு மறுக்க மாட்டான், அதுக்காகவே முன்னுரிமை கொடுப்பான். அவன் யார் தெரியுமா, கடன் அறி காட்சியவர். அதாவது கொடுக்கறதையே, மற்றவங்களுக்கு உதவுறதையே, மற்றவங்களுக்காக வாழறதையே யார் கடமையை நினைக்கிறானோ அவன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை செய்வான். அதுதான் அந்த 25 ரூபா வாங்கிட்டு வரும்போது கூட 15 ரூபா கொடுத்துட்டு போனார் பாருங்கள் திரு எம்ஜிஆர். அது இங்கே பாருங்கள், ஒரு மலைக்கல்லன் அவர் பேர் வைக்கணும்னு நினைக்கிறவர் அவரே பேர் வச்சுட்டாரு. அவருடைய வாழ்வியை ஒட்டி எந்த அளவுக்கு அவர் கூட வந்து கடைசியில் அது அவருக்கே உதவுச்சு. இது ஒன்று. அதுக்கப்புறம் திரு எம்ஜிஆர் அவர்கள் மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ரொம்ப கடினமான சூழ்நிலை நடந்தே கூட வந்திருக்காரு நிறைய தடவை. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கூட பல பதிவுகளில் 10 ரூபாங்கன்னா கூட ஒரு சாப்பாட்டுக்குன்னு யாரை கேட்டால் கூட கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ நடந்தே வருவார். ஒரு ஜிப்பா ஒரு வேஷ்டி திருப்பி அதையே ஒரு 2 மாற்றி கட்டிக்குவார். இதை சொல்லியிருக்கேன் நான் நிறைய. ஆனால் பாருங்கள், இங்கே ஒரு நாயர் அந்த காலத்தில் அவர் கஷ்டப்படுற காலத்தில் ஒருத்தர் வந்திருக்காரு. ஒரு நட்பு ஏற்பட்டிருக்குது. அந்த நாயர் யாருன்னா அவரும் ஒரு கூலி வேலை செய்கிறவர் தான். அவர் பாருங்கள், ஒரு தடவை இவருக்கு ரொம்ப பணம் முடையாக இருக்குது, பணம் தேவைப்படுது. அப்போ ஒரு நாயர் என்ன பண்ணுறாரு, 5 ரூபா கொடுக்குறாரு கடனாக. இவர் கடன் கேட்டவர் வாங்காமல் மறுக்கிறாரு. ஏன்னு கேட்குறாரு நாயர். இல்லை, இப்போ நான் வாங்கிட்டுனா திருப்பி கொடுக்கணும், அது இப்போ என்னால் முடியாது, அதனால் பரவாயில்ல, நான் எப்படியாவது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உடனே ரொம்ப போராடுற காலமாக அது. திரு எம்ஜிஆருக்கு சின்ன சின்ன வேஷம் கூட கிடைக்காதான். அந்த மாதிரி காலத்தில் அப்போ சொல்கிறாரா நாயர், இல்லைப்பா நீ எடுத்துக்கோ, வாங்கி கடனாகவே வச்சுக்கோ, ஆனால் நீ நல்லா வருவ, நீ வரும்போது எனக்கு கொடு, இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது, நீ வரும்போது நிச்சயமாக உன்னால் வர முடியும், உன்னால் சம்பாதிக்க முடியும், கொடுப்பான்னு சொல்லி அவர் கொடுத்து அவர் உதவினாராம். பார்க்குறாரு காலம் மாறுது, இவர் பெரிய நடிகர் ஆகிட்டார். வந்துட்டு அந்த நாயர் வந்து நமக்கு அந்த காலத்தில் 5 ரூபா கொடுத்தாரேன்னு போய் தேடி போனால் அவர் ஜப்பான் போயிட்டுருக்கிறாரு. ஏன்னா வேற ஒரு வேலைக்காக என்ன பண்ணியிருக்காரு, ஜப்பான் போயிட்டுருக்கிறாரு அவர். இவர் பாருங்கடா கொடுக்க முடியல, திருப்பி கொடுக்க முடியலன்னு பார்க்க முடியலன்னு நினச்சிட்டு ரொம்ப ஏக்கமாகவே இருந்திருக்கிறார். காலம் பாருங்கள், 1970 ஜப்பான் எக்ஸ்போ 70க்கு போயிருக்காரு. இந்த உலகம் சுவாலின் படத்தை ஷூட்டிங் முடிஞ்ச படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே அங்கே இருக்கிற ஜப்பான் மேனேஜர்கிட்ட இங்கேருந்து போனார் பாருங்கள் நாயர். அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் எங்கே போனார் ஏது போனார்னு விசாரித்து கரெக்டாக அவர் அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்துருக்கிறார். உடனே அந்த மேனேஜர்கிட்ட, ஜப்பான் மேனேஜர்கிட்ட வந்து இவர் இந்த அட்ரஸை காமிச்சு இவர் எங்கே இருக்கான்னு சொல்லி நேராக போய் பிடிச்சி அவர்கிட்ட அவர் வாங்கின 5 ரூபா கூட சேர்த்து 50,000 ரூபா அந்த காலத்தில் 1970 அந்த 50,000 ரூபாயும் சேர்த்து அவர்கிட்ட கொடுத்து அவர் நன்றி சொல்லிவிட்டு பார்த்துட்டு வந்தாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள். பாருங்கள், இதுதான் நான் வாழ்க்கைன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது பின்னால் உதவுது. அது மட்டும் இல்லை, ஒருத்தர் சிறிய அளவு செஞ்சால் கூட காலத்தினால் செய்த நன்றி பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம திருப்பி செய்யும் போது இவ்வளோ செய்ய வேண்டியது இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஈகை என்பது ரெண்டு வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. ஈ கூட்டல் கை. ஈன்னா ஈ கொடுக்கறது, கையின்னா கையே ஈகையாகவே தான் இருக்கணும். அந்த கை வந்து வலக்கை இடக்கை சொல்லக்கூடாது, ஈகையாகவே இருக்கணும். இந்த கொடுக்குற கையாகவே இது இருக்கணும். அந்த கொடுக்குற கையாகவே இருந்தது தான் திரு எம்ஜிஆர். அதனால தான் வாலிசார் சொல்லுவார் அடிக்கடி, எல்லாருக்கும் 2 கையா, எம்ஜிஆருக்கு 3 கையா. நான் சொல்லிக்கிறேன் ஒரு தடவை,
பாருங்கள் சொல்கிறாரு, வழக்கை, இடக்கை, ஈகை. இந்த ஈகை என்கிறது வெறும் ஒரு விதி கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த கையின்னாவே கொடுக்கணும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், யூ ஹேவ் ஸ்டவுட் ஹார்ட் பை ஹெல்பிங் அதர்ஸ். உங்களுக்கு ஒரு வலிமையான உரமான ஒரு இதயம் வேணும்னா மற்றவங்களுக்கு உதவி பாருங்கள். எம்ஜிஆர் அவர்கள் மென்மையான இதயம் படைத்தவராக இருந்தால் கூட வன்மையான இதயம் படைத்தவர். ஏன்னா மென்மையும் வன்மையும் சேர்ந்து தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கருணை எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே தான் சக்தி அதிகமாக இருக்கும். முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் குமரகுருபர் சொல்லுவார், ரொம்ப அற்புதமான வாக்கியம் அது. அவர் சொல்லுவார், செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு அப்படின்வார். செல்வம்னாவே என்னன்னா பணம் நிறைவேற்றிருந்தா செல்வம் கிடையாது. நீங்கள் நிறைவு உங்களுக்கு எப்போ வரும்? அடுத்தவங்களுக்கு கொடுக்குற போது தான் அந்த நிறைவு வரும். அடுத்தவங்களுக்கு உதவுற போது தான் அந்த நிறைவு வரும். அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவணும் நினைக்கும் போது தான், உதவனா கூட நினைக்கிறீங்க பாருங்கள், அந்த நினைப்பே கூட உங்களுக்கு தர்மம் தான். அதனால தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் தன் வாழ்வியல் முழுக்கவும், அந்த வாழ்வியல் பூராவும் அவர் மற்றவங்களுக்கு கொடுக்குறதோ, மற்றவங்களுக்காக வாழறதோ, மற்றவங்களுக்கு என்ன செய்யுமோ, எப்போ செய்ய முடியுமோ அந்த சூழலை திருப்பி 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 அவர் ஏற்படுத்திட்டே இருந்தார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சுடு தண்ணியில் ஒரு உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப கெட்டியாக இருக்கும். அது போட்ட உடனே அந்த சுடு தண்ணி என்ன பண்ணுது, அது மென்மையாக்கிடுது. ஆனால் முட்டை பாருங்கள், எடுத்து ஆட்டிங்கன்னா ஆட்டிகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பாருங்கள், அந்த இலகுவான அந்த முட்டை கூட இப்போ நீங்கள் போட்ட பிறகு உள்ளே கெட்டியாகிடும். ஒரே சுடு தண்ணி தான் ஒரு கிழங்கை இலக வைக்குது. என்ன, ஒரு கிழங்கை ஒரு ஒரு கெட்டியாக இருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு மற்ற கிழங்கெல்லாம் இலக வைக்குது. ஒரு இலகமாக இருக்கிறத இருக வைக்குது. அது மாதிரி எல்லோருமே மனிதர்கள் தான் நாம். ஆனால் சில பேர்களுக்கு தான் அந்த பிறவி அமையுது. அந்த பிறவியில் அற்புதமான ஒரு தடிப்பிறவி திரு எம்ஜிஆர்னு சொல்லி நாம் எல்லோருமே அந்த வழி வந்திருக்கிறோம். அந்த வழியில் நாமளும் முடிந்த வரையில் நல்ல இனிமையான சொல்ல பேசலாம், கருணையாக காட்டலாம், மற்றவங்களுக்காகவே நம்ம யோசிக்கலாம், மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம். இப்படியெல்லாம் போனால் தான் நம்மக்கிட்டங்கிற அவருக்கு கல்மிஷமான எண்ணங்கள் எல்லாம் குறையும்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், நானும் அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.